காரைக்கால் அருகே சமத்துவபுரம் பகுதியில் நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகள் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ஹோப்டேல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அப்பகுதியில் இதுகுறித்து விசாரித்தபோது அங்குள்ள நபர் ஒருவர் கோழிகளை வளர்ப்பதற்காக நாய், பூனைகளுக்கு விஷம் வைத்து கொன்று இருப்பதாகவும் அந்த நபர் தொடர்ந்து நாய் மற்றும் பூனைகளை துன்புறுத்தி வந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து இது தொடர்பாக ஹோப்டேல் அனிமல் ஃபவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் சிறில் இருதயராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலைய ஆய்வாளருக்கு புகார் அளித்ததைத் தொடர்ந்து காரைக்கால் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த பஷீர் மற்றும் அவரது மனைவி பர்வின் ஆகியோர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அப்பகுதியில் இறந்த பூனைகளுக்கு காரைக்கால் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறில் இருதயராஜ், விலங்குகளுக்கு உணவளிக்க முடியாவிட்டால் விட்டு விடுங்கள், மாறாக அவற்றை துன்புறுத்தாதீர்கள் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க ரோட்ல உள்ள அனிமல்ஸோ எதுவோ உங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அதுங்களை அப்படியே விட்டுடுங்க. நீங்க சட்டத்தையோ எல்லாத்தையும் உங்க கையில எடுத்துக்காதீங்க. ஏன்னா சட்டம் அனிமல் ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபீடிங்கோ இதெல்லாம் பப்ளிக்கோ யாரா பண்ண முடியுதோ அவங்க பண்ணலாம். அதை நீங்க தடுக்கவே முடியாது. இது மூலியமா நாங்க எங்க குழு மூலியமாவே இதை நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்க குழு எந்த விதமான காசு எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த காசும் வரல. இது வாலண்டியரா நாங்களே எடுத்து செய்யறோம். ஏன்னா எங்களால இந்த மாதிரி ஒரு விலங்கு அடிபட்டோ, ரோட்ல அடிபட்டு கிடக்கிறதோ, பசியில கிடக்கிறதோ தாண்டி போக முடியல. அதனால உருவான குழு தான் நாங்க. அதனால இது நான் என்ன பப்ளிக் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது, உங்களால உதவி பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு அதுங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. சட்டத்தை உங்க கையில எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க டீம் கண்டிப்பா இதுல உள்ளார வருவோம். நாங்க இதை லீகலா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வரைக்குமே கொண்டு போவோம். இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில அந்த சஸ்பெக்டே நான் எலி மருந்து தடவி தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரியா போலீஸ்டே அவர் பேசியிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தோன்னா அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ எடுப்பாங்க.